உலகத்தோடு பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இது மாதிரி பசில் டைப்ல பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நீங்களே பக்காவாக ரெடி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இது மட்டும் இல்லை, எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்ஸில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அந்த அப்ளிகேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம அங்கேருந்து டவுன்லோட் ஆனது பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா KWAA வைரல் வாட்ஸ்அப் ஷேரிங் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் ஆனது பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ள பாருங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி எக்கச்சக்கமான எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபேஸ்புக் இல்லை இமெயில் ஐடி இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லாகின் ஆக வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் எப்படி இருக்கும் சேம் அதே மாதிரி உங்களுக்கு இங்கே காட்டும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போஸ்ட் பண்ணவங்களோட எஃபெக்ட்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இந்த எஃபெக்ட்ஸ் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம எஃபெக்ட்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்றுமே கிடையாது, கீழே பாருங்க, மேலே பாருங்க ஷேர் பட்டன் இருக்கு இல்லையா, இந்த பட்டன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே மூணாவது ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இது கிளிக் பண்ணுங்க. ஸோ இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் கிரியேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதோ மியூசிக் சேஞ்ச் பண்ணணும்னாலும் இங்கேருந்து நீங்கள் டேரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது மாதிரி மியூசிக் வேணுமோ இல்லை சாங்ஸாக வைக்க போறீங்கனாலும் அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்குது, இது நம்ம மொபைலில் இருக்குது. எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பிறகு இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் எந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மாதிரி பசில் டைப் மாற்ற போகிறீங்க அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஸ்கொயருக்குள்ளே வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ டிக் மார்க் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே எக்ஸ்போர்ட் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆனது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகிட்டு பிறகு கீழே உங்களுக்கு போஸ்ட்னு கேட்குது பாருங்க, இந்த போஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணணும். இந்த போஸ்ட் கிளிக் பண்ணதுக்கு பிறகு அந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் உங்களோட போஸ்டிங் ஆனது போயிடும். ஸோ இதுக்கப்புறம் இதை பார்க்குற வியூவர்ஸ் யாராக இருந்தாலும் சரி உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க, லைக்ஸ் பண்ணுவாங்க, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ இந்த வாட்ஸ்அப் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது டவுன்லோடிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது, உங்களுடைய வாட்ஸ்அப் மை ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, அது கிளிக் பண்ணுங்க. அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்டேட்டஸில் அந்த வீடியோ போஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டர் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பில் ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சு போச்சு. ஸோ இது மாதிரி பக்காவான பசில் டைப் மட்டும் இல்லை, நிறைய எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 மில்லியனுக்கும் மேற்பட்ட டவுன்லோட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனுக்கு இருந்துகிட்டு இருக்கு. ரொம்ப வைரலான ஒரு அப்ளிகேஷன், மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்தா இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கான இந்த அப்ளிகேஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே மாதிரி நான் அடுத்த வீடியோக்கு உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு நானும் நன்றி, வணக்கம். Are you listening? Damn.